வணக்கம். திசைகளின் செய்திச் சுருள். நாட்டின் முன்னணி காப்புறுதி நிறுவனமான AIA ஆதரவுடன் IADC எனப்படும் இந்திய முகமை மேம்பாட்டு வாரியமான இந்தியன் ஏஜென்சி டெவலப்மெண்ட் கவுன்சில் ஏற்பாட்டில் 2024 ஆண்டுக்கான 2 நாள் மேகா காப்புறுதி மாநாடு மார்ச் 23 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் மலாக்கா எய்ம்ஸ் ஹோட்டலில் மிக பிரமாண்டமாக நடைபெற்றது. IADCயின் தலைவர் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் கணேசன் தலைமையில் ஏற்பாட்டுக்குழு தலைவர் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் சகாயராஜன் மேற்பார்வையில் புதிய அத்தியாயத்தை நோக்கி என்ற தலைப்பில் 29வது மாநாடாக நடைபெற்ற இந்த 2 நாள் மாநாட்டில் மலாக்கா, ஸ்ரம்பான், கிள்ளான், ஜொஹோர், பினாங்கு உட்பட நாடு தழுவிய நிலையில் 270 காப்புறுதி முகவர்களும் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்களும் இதர பொறுப்பாளர்களும் கலந்து சிறப்பித்தனர். 2 அங்கங்களாக நடைபெற்ற இந்த 2 நாள் காப்புறுதி மாநாட்டில் முதல் அங்கமாக காப்புறுதி துறையில் சாதனை படைத்து வரும் இந்திய முகவர்கள் மற்றும் பொறுப்பாளர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கும் நிகழ்வும், 2வது அங்கமாக தலைசிறந்த பேச்சாளர்களின் கருத்தரங்கமும் நடைபெற்றது. மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்ற இந்த 2 நாள் மாநாட்டில் பங்கேற்றவர்கள் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்ற போதிலும் அனைவருமே IADC என்ற ஒரு குடையின் கீழ் ஒரு குடும்பமாக இருப்பதாக கூறினார். 2024 ஆண்டுக்கான மேகா காப்புறுதி மாநாட்டின் ஏற்பாட்டுக்குழு தலைவர் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் சகாயராஜன். அதேவேளையில் மாநாட்டின் நோக்கம் குறித்தும் சகாயராஜன் திசைகளுடன் தமது எண்ண அலைகளை பகிர்ந்து கொண்டார். IADCயில் உள்ள அனைத்து இன்சூரன்ஸ் காப்புறுதி முகவருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கன்வென்ஷன் செய்கிறோம். இந்த கன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா 29 வருஷமாக நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கன்வென்ஷனோட எங்களோட முக்கிய நோக்கம் பார்த்தீங்கன்னா பல தலைவர்களை இந்த இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு வரணும். அடுத்த ஜெனரேஷன், நம்மளோட இந்திய ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தொழில் அதிபராக இருக்கணும், வளர்ந்து வர பெரிய ஒரு தொழில் அதிபராக இருக்கணுன்றது எங்களோட இது. ஸோ இன்னைக்கு ஈவென்ட் பார்த்தீங்கன்னா 2 செக்ஷனாக நடக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா அவார்ட் ப்ரெசன்டேஷன் அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செமினார். ஓகே, நமக்கு ஒரு 4 இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் ஸோ நம்ம கூப்பிட்டு வந்திருக்கோம். ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன் ஹவுஸ் ஸ்பீக்கர் இன்னொரு 4 பேர் இருக்காங்க. ஸோ முக்கிய நோக்கம் இந்த இன்சூரன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செமினாரில் நாங்கள் என்ன நடத்துகிறோம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டெக்னிக்ஸ், ரிக்ரூட்மெண்ட் டூல்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் பிளானிங்கை பற்றி நாங்கள் இந்த 2 நாள் செமினாரில் அவங்களுக்கெல்லாம் தெரிவிப்போம். எந்த துறையாக இருந்தாலும் நம் உழைப்பை சரியான திசையில் சரியான பலத்துடன் இலக்கை நோக்கி தீவிரத்துடன் போராடினால்தான் வெற்றி பெற முடியும், சாதனை படைக்க முடியும் என்றார். மாநாட்டில் தலைமை உரை நிகழ்த்திய IADCயின் தலைவர் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் கணேசன். ஏன் அந்த நிகழ்ச்சி நம்ம நடத்துகிறோம்னா, நம்மளோட முகவர்களுக்கு ஒரு எஜுகேஷன் பர்பஸ், ஒரு ட்ரைனிங், ஒரு நாலேஜ் கொடுக்கறதாண்டி இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம். இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் அவங்கள வர வச்சு, இண்டஸ்ட்ரி ஸ்பீக்கருங்க வர வச்சு இந்த நிகழ்ச்சி வருடந்தோறும் நடத்திக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க வருடம் அவங்க சாதனை அச்சீவ்மெண்ட் செய்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன், அதாவது பாராட்டுகள் தெரிய வச்சு அவங்களுக்கு ஒரு அவார்ட் ரெக்கக்னேஷன் கொடுத்து மேலும் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு உற்சாகம் கொடுத்து வருடம் அவங்க இன்னும் நல்லா சிறப்பாக செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வாழ்த்தா நம்ம இந்த நிகழ்ச்சி செய்கிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து குறைஞ்சபட்சம் ஒரு 300-500 பேருக்கு மேலே பங்கெடுத்துக்கிறாங்க. காப்புறுதி துறையில் சாதனை படைத்துள்ள 70 பேருக்கு மாநாட்டில் பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. இந்த கௌரவிப்பானது அவர்களுக்கு மேலும் ஓர் உந்து சக்தியாகவும் உற்சாகத்தையும் ஏற்படுத்த வல்லதாக இருப்பதுடன் மற்றவர்களுக்கும் ஓர் ஊக்குவிப்பாகவும் அமைந்தது. தொடர்ந்து நடைபெற்ற கருத்தரங்கில் 4 அனைத்துலக பேச்சாளர்கள் உட்பட 8 பேர் பிரதான உரையை நிகழ்த்தினர். சமூகவியல் தன்முனைப்பு பேச்சாளர் மாஸ்டர் KM சிவசாமி, சீனியர் குரூப் மேனேஜர் B காளிதாசன், முன்னாள் ஏஜென்சி தலைமை அதிகாரி லியூ கிம்புவா, இலக்கவியல் வியூக வகுப்பாளர் டனியாராம், கருத்தரங்கு நெறியாளர் K வேலப்பன், பட்டறை பேச்சாளர்களான டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் K செல்லதுரை, டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் P சுப்பிரமணியம், திருமதி VKP வசந்தா ஆகியோர் கலந்து கொண்டு தலைசிறந்த தன்முனைப்பு உரைகளை நிகழ்த்தி மாநாட்டுக்கு பெருமை சேர்த்தனர். குறிப்பாக காப்புறுதி துறையில் விற்பனை யுக்திகள், நிதியை கையாளும் திட்டங்கள், பாலிசிதாரர்களுடன் அணுகுமுறை உட்பட பல்வேறு தலைப்புகளில் அவர்களின் உரை அமைந்திருந்தது.
IADCயின் தோற்றுநர்களில் ஒருவரான திருமதி புஷ்பவல்லி மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டதுடன் அவருக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான முறையில் மாநாட்டை நடத்தி வரும் IADC மூலமாக பலர் உயர் பதவி பெற்றிருப்பதையும் மாநாட்டு ஏற்பாட்டுக்குழு தலைவர் சகாயராஜன் விவரித்தார். நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த வருஷம் வந்து நம்ம IADCயில் வந்து 6 MDRTs, ஒரு COT உருவாக்கியிருக்கோம், 14 MDA டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸ் உருவாக்கியிருக்கோம் பாருங்களேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த IADCக்கு தான் அந்த பெருமையை தெரிவிக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த IADCனால தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய ஒரு டீம் உருவாகுது. காப்புறுதி துறையில் இந்தியர்கள் பலரை உயர்த்த வேண்டும், புதிய தலைமுறையினரை கொண்டு வர வேண்டும் என்ற ஓர் உன்னத நோக்கத்தை இலக்காக கொண்டு IADCயினால் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்பட்டு வரும் இந்த காப்புறுதி மாநாட்டின் வாயிலாக நிறைய காப்புறுதி முகவர்கள் நிறைய சாதனைகளை படைத்து வாழ்க்கையில் முன்னேற்றம் என்ற இலக்கை அடைந்திருப்பதாக மாநாட்டில் பங்கேற்ற சிரம்பானைச் சேர்ந்த சிவச்சந்திரன் தெரிவித்தார். ஸோ இந்த கன்வென்ஷன் மூலமாக நிறைய முகவர்கள் வந்து அவங்களோட நிறைய சாதனை படைத்து வாழ்க்கையில் முன்னுக்கு வராங்க. இந்த கன்வென்ஷனை முக்கிய நோக்கம் பார்த்தீங்கன்னா அங்கீகாரம். ஸோ ஒவ்வொரு வருடமும் யார் ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்களோ அவங்க பிரம்மாண்ட முறையில் தமிழ் மொழியில் ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாநாடு. ஓர் ஆசிரியராக இருந்து காப்புறுதி துறையில் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜராக உயரும் அளவிற்கு தமக்கு பெரும் வழிகாட்டலை IADCயின் இந்த மாநாடு வழங்கியிருப்பதாக சுப்பிரமணியம் விவரித்தார். ஸோ நான் வந்து ஒரு புதிய முகவராக இங்கே வரும்போது IADC கவுன்சில் வந்து ஏற்பாடு செய்த முதல் கன்வென்ஷன், அதாவது 2001 வந்து பார்த்தீங்கன்னா கென்டிங் ஐலாண்டில் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. 2001 இது வரைக்கும் நான் வந்து இந்த கன்வென்ஷன் வந்து நான் வந்து மிஸ் பண்ணதே கிடையாது. நான் வாழ்க்கையில் வந்து இங்கே முன்னுக்கு வந்திருக்கேன்னா, ஒரு ஆசிரியர் ஒரு தொழில் அதிபராக வந்திருக்கேன்னா இந்த IADC கன்வென்ஷன் வந்து ஒரு காரணம். ஒரு மனிதன் நினைத்தால் எந்த உயரத்திற்கும் செல்ல முடியும் என்பதை உணர்த்துவதே இந்த காப்புறுதி துறையாகும். நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு அங்கீகாரமும் நம்முடைய உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையையும் வலுப்படுத்த பெரும் பங்காற்றும் என்கிறார் காப்புறுதி துறையின் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜரான கார்த்திக். 18 வருஷமா அந்த சாம்பியன்ஷிப் ஆஸ் எ டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் சாம்பியன்ஷிப் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வேலையில வந்து அவார்ட் அப்படின்றது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனோட உச்சகட்டத்துக்கு அவனோட எந்த பீக் வரைக்கும் போகலான்றது தான் அவார்டு. ஸோ அந்த அவார்டு கொடுக்கும்போது, ரெகக்னேஷன் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய உற்சாகமும் தன்னம்பிக்கை நம்மளுக்கு வருது. 30 இயர்ஸ் இந்த வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் நான் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு என்ன நான் வந்து அபிவிருத்தி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பொட்டன்ஷியலை IADC உருவாக்குன ஒரு அற்புதமான ஒரு பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அந்த ரெகக்னேஷன் நைட். ஸோ 18 இயர்ஸாக கன்சிஸ்டண்டாக அந்த டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் பொசிஷனில் வந்து சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வேலையில வந்து கண்டிப்பாக என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், வைஃப், பிள்ளைங்க, மதர், எவ்ரி திங், அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோட ஹார்ட் க்ளோஸாக இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட ஏஜென்சி மெம்பர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் மெம்பர்ஸ், என்னோட லீடர்ஸ் எல்லோருக்குமே வந்து என் மனமான வாழ்த்துக்கள். கடந்த 44 வருடங்களாக காப்புறுதி துறையில் ஈடுபட்டு வரும் தமக்கு எல்லா நிலைகளிலும் ஆதரவாகவும் பக்கபலமாகவும் இருந்த என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நன்றி. இது ஓர் அற்புதமான துறை. காரணம், எனக்கு பிறகு என்னுடைய மகன் நான் தலைமையேற்றிருக்கும் பதவிக்கு தானாகவே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிறார் தேவராஜ். நான் இந்த இண்டஸ்ட்ரியில் 44 வருஷமாக இருக்கிறேன். முதல் ஜாயின் பண்ணும்போது யூனிவர்சல் லைஃபாக இருந்துச்சு. தென் நெட்னு எடுத்தாங்க. அதுக்கு பிறகு ING, பிறகு இப்போ AIA. போன வருஷம் கடந்த ஆண்டு வந்து எங்கள் குரூப் வந்து 3ஆவதாக வந்தோம். டாப் 3ல் இருக்கோம். ஒரு ஸ்பின்னா என்னோட ஒரு யூனிட் மேனேஜர் இந்த வருஷம் ப்ரொமோட் பண்ணியிருக்காரு DM. எங்களோட இந்த வளர்ச்சிக்கு எல்லா உதவியும் சப்போர்ட் பண்ண எங்களோட கஸ்டமருக்கு இந்த வேலையெல்லாம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இந்த இண்டஸ்ட்ரி அவ்வளோ அற்புதமான இண்டஸ்ட்ரி. இங்கே பாருங்க, இப்போ நான் 44 வருஷம் இருக்கிறேன். நான் இல்லைனாக்கா என் மகன் இப்போ சாதாரண ஒரு ஏஜென்டாக தான் இருக்கிறாரு. அவர் MDIT எல்லாம் செஞ்சிருக்கிறாரு. நான் இல்லைன்னா அவர் உடனே என் பதவி எடுத்து DM ஆகிடுவார். அப்படி ஒரு அற்புதமான இந்த தொழில். தம்முடைய வெற்றிக்கு IADCயின் பங்கு அதிகமாகும் என்கிறார் யுவராஜா. ஒவ்வொரு முறையும் IADC மாநாட்டில் கலந்து கொள்ளும் போது ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைத்ததால் தம்மால் பல வெற்றிகளை குவிக்க முடிந்தது என்று P. யுவராஜா தெரிவித்தார். IADCயில் வந்து வருஷம் நான் வந்து பங்கெடுத்துருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் IADCயில் வர்றப்ப என்னென்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து கற்றுக்க முடியுது, அதை வந்து அப்ளை பண்ண முடியுது. ஸோ என்னோட வெற்றிக்கு வந்து இந்த IADCயோட
பங்கு வந்து ரொம்ப அதிகமான பங்கு. வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும், அடுத்த கட்டத்தை நோக்கிச் செல்ல வேண்டும் என்ற நோக்கிலேயே காப்புறுதி துறையில் சேர்ந்து வெற்றியை குவிக்க முடித்ததாக வி மேகநாதன் கூறினார். இதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒர்க்கிங் வந்துட்டு சிங்கப்பூர் வேலை செஞ்சேன். ஸோ இந்த துறைக்கு வந்து ஆர்வம் வந்த ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ என்னோட நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் போகணும். ஸோ நான் என்ன ஆகணும் என் லைஃப்பில். ஸோ கேரியர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த இண்டஸ்ட்ரியை தேர்ந்தெடுத்தேன். ஸோ வந்து படிப்படியாக என்னோட எஃபோர்ட் போட்டு ஸோ இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன். இத்துறையில் கால் பதித்து 26 ஆண்டுகள் ஆன நிலையில் தமது வெற்றிக்கு வழிகாட்டிய மேடம் வசந்தாவையும் தமக்கு பக்கபலமாக இருந்து வரும் தனது மனைவியையும் நினைவு கூர்ந்தார் பி மணியம். இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு காப்புறுதிக்கு வந்து ஒரு 26 வருஷமாச்சு. இந்த வருஷத்தோட கூட்டிகிட்டு வந்த லீடர் பேர் பார்த்தீங்கன்னா மேடம் வசந்தா. இன்றைக்கி அவங்க இல்லைன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டை நான் செஞ்சுருக்க முடியாது. ஏன்னா என்றைக்கும் வழிகாட்டிங்க, என்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் மறக்கக்கூடாது. ஸோ அவங்க தான் இன்றைக்கி ஒரு இத்தனை வருஷமாக வந்துட்டு ஒரு பேக்கப்பாக இருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்க தவிர்த்து பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் ஒரு முக்கியமான அச்சீவ்மெண்ட் இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரி இருக்குதுன்னா என் பக்கத்தில் இருக்க என் ஒய்ஃப் தான் காரணம். IADC தங்களுக்கு மட்டுமின்றி இந்தியர்களுக்கே பெரும் வழிகாட்டியாக அமைந்துள்ளது என்றார் எஸ் பிரம்மதேவன். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நான் ஏறக்குறைய ஒரு 17 வருஷம் இருக்கேன். ஸோ வரக்குள்ள நான் வந்து ரொம்ப ஆரம்ப படியிலேருந்து தான் இருப்பேன். பட் இந்த IADC வந்து எங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டி. ஸோ அப்படின்னு சொல்லலாம், இந்தியர்களுக்கே இது ஒரு வழிகாட்டின்னு சொல்லலாம். நானே என்னோட வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சியிலேருந்து என்னோட பர்சனல் வளர்ச்சி வரைக்கும் இந்த IADC வந்து முழுமையாக என்ன உயர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த 16 ஆண்டு காலமாக காப்புறுதி துறையில் ஈடுபட்டு வரும் தம்முடைய வாழ்க்கையில் பெரும் திருப்பு முனையை இத்துறை ஏற்படுத்தியுள்ளதாக UKM பல்கலைக்கழகத்தின் பட்டதாரியான பி கணேஷ் தமது மனைவி சரஸ்வதியுடன் இணைந்து விவரித்தார். ஸோ இன்சூரன்ஸ் வந்து நான் ஒரு 16 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து யூனிவர்சிட்டி கமல்ஸ் அண்ட் மலேசியா UKM படித்தேன். படிக்கும் போதே வந்து இன்சூரன்ஸ் துறையில் வந்து செய்ய ஆரம்பித்த பிறகு அங்கேருந்து கிராஜுவேட் ஆன பிறகு ஃபுல் டைமாக இன்சூரன்ஸ் செய்ய ஆரம்பித்தேன் 2009 இருந்து. ஸோ இந்த 16 வருஷம் ஜேர்னி வந்து என்னோட லைஃப்பில் நிறையா ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு. காப்புறுதி துறையில் நினைத்த இலக்கை அடைவதற்கு தமக்கு வழிகாட்டியாக நல்ல தலைவர்கள் அமைந்ததாக ஜி உதயகுமார் குறிப்பிட்டார். அந்த வகையில் தமக்கு பெரும் வழிகாட்டலை ஏற்படுத்தியவர் பிரகலாதன் என்று நன்றி பெருக்குடன் உதயகுமார் தெரிவித்தார். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட லீடருக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் அந்த டைட்டில் எடுக்கிறதுக்கு வந்துட்டு என்னோட லீடர் வந்து நிறையா, அதாவது லீடர்னா என்னோட டிஸ்ட்ரிக்ட் மீட்டிங் மிஸ்டர் பிரகலாதன் நான் சொல்கிறேன் வந்துட்டு நிறையா வெளியில் வந்து எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்காரு வந்துட்டு. ஸோ பட்வின்னு சொல்லல, இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், இந்த ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணால் நீங்கள் வந்து இந்த MDRT டைட்டில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணிடலாம். பல்வேறு துறைகளில் தாம் ஈடுபட்டிருந்தாலும் காப்புறுதி துறையில் மட்டுமே நேர்மை மிகுந்த நல்ல நண்பர்களை வழிகாட்டியாக பெற முடிந்தது என்கிறார் பி சஜீஷ்குமார். That is one most important thing. நம்ம வாழ்க்கையில் நம்ம வெளியே இருக்கிற சூழ்நிலையில் யாருமே இஸ் நாட் கோன் ஹெல்ப் அஸ் அண்ட் கிவ் அஸ் honest opinion on what we are doing wrong or right. A lot of people outside there will be more jealous of what we are doing. ஆனால் இந்த ஒரு பிஸ்னஸில் தான் I had a good friend who was always a good friend, genuinely, sincerely want me to go next level. So that is the first most important thing that made me to go next level. தமது குழுமத்தைச் சேர்ந்த ஜி உதயகுமார் MDRT அங்கீகாரம் பெற்றது குறித்து அவரின் வழிகாட்டியாக திகழும் ஜே பிரகலாதன் பெருமிதம் தெரிவித்தார். இந்த அங்கீகாரத்தின் மூலம் உதயகுமார் தமது குடும்பத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளார். அத்துடன் தமது ஏஜென்சியை சேர்ந்தவர்களுக்கு புதிய உத்வேகத்தை தந்துள்ளார் என்று பிரகலாதன் குறிப்பிட்டார். MDRT அப்படின்னாக்கா the industrial worldwide benchmarkனு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் யூ பிகமிங் MDRT உங்களுடைய நிதி நிலைமையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு இவரையும் சரி ஒரு குடும்பத்தை சரி இந்த MDRT இந்த ரெக்கக்னேஷனால தான் குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஏஜென்சிக்கே ஒரு பெரிய சினர்ஜி கொண்டு பண்ணி இன்னைக்கு எல்லாருமே MDRT செய்யணும்னு ஒரு குறிக்கோளாக இருக்கிறதுக்கு இவர் மூலதனமாக இருக்காரு. இந்த நேரத்தில் என்னோட ஏஜென்சி சிறப்பாக இவர் மிகப்பெரிய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக்கிறேன். நிறுவனம் ஒன்றில் லாஜிஸ்டிக் பிரிவில் ஸ்டாக் கீப்பராக குறைந்த வருமானத்தில் வேலை செய்து வந்த நிலையில் இந்த காப்புறுதி துறைக்கு வந்த பிறகு நல்லதொரு வருமானத்தை ஈட்ட முடிகிறது என்றார் எம் தேவன். முன்னுக்கு நான் இன்சூரன்ஸ் துறைக்கு வர முன்னுக்கு ஒரு கம்பெனியில் லாஜிஸ்டிக் ஸ்டாக் கீப்பராக வேலை செஞ்சேன். ஸோ அங்கே வேலை செய்யும்போது சில வருமானம் குறவாக இருக்குது. அதனால தான், ஏன்னா கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டான ஒரு வருமானம் தான் இருந்துச்சு. பட் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்த பிறகு நல்ல ஒரு வருமானத்தை சம்பாதிக்க கடவுள் வழி திறந்து கொடுத்தாரு.
அது வந்து அந்த கம்பெனியை தெரியப்படுத்துது. ஒரு டிராஃபிக் லைட்டில் நிற்கும் போது தான் இந்த திரும்பி பார்க்கும்போது இந்த கம்பெனி எனக்கு தெரியப்பட்டுச்சு. ஸோ அதனால் அந்த கம்பெனியில் வந்து செய்ய ஆரம்பிக்கவும் தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கடந்து வர சூழ்நிலையெல்லாம் கடந்து போகிறேன். காப்புறுதி துறையில் சாதிக்க முடியுமா என்று பலர் யோசிக்கின்றனர். ஆனால் அவர்கள் சரியான தலைவர்களின் வழிகாட்டலை பின்பற்றுவார்களேயானால் இத்துறை உண்மையிலேயே தங்கச் சுரங்கம் என்கிறார் தினகரன் பெருமாள். ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து யோசிப்பாங்க, இன்சூரன்ஸ் வந்து அவங்களால சாதிக்க முடியுமான்னு யோசிப்பாங்க. பட் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு கோல்ட் மைனிங் இருக்குது. ஸோ அவங்க வந்தாங்கன்னா கரெக்டான இப்போ நம்ம லீடர்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோமா நிச்சயமாக வந்து இந்த துறையில் நிச்சயமாக வந்து அவங்க வந்து சாதனை அடையலாம். ஸோ இதுதான் வந்து என்னோட ஒரு ஷேரிங் இது. ஐஏடிசியின் தலைவர் எம் கணேசனின் 4 ஆண்டு கால சேவை காலத்தில் தொடர்ந்து அற்புதமான காப்புறுதி மாநாடு நடைபெற்று வருவதாக பழனி மகாதேவன் புகழாரம் சூட்டினார். அதேவேளையில் தங்களை நம்பி எந்த இளைஞர் வந்தாலும் அவர்களை வெற்றியாளராகவும் சாதனையாளராகவும் மாற்ற வேண்டும் என்பதே ஐஏடிசியின் நோக்கமாகும் என்று அடுத்த 30வது மெகா காப்புறுதி மாநாட்டிற்கு ஏற்பாட்டுக்குழு தலைவராக பொறுப்பேற்கவிருக்கும் பழனி மகாதேவன் குறிப்பிட்டார். நம்மளோட பிரசிடென்ட் திரு கணேசன் அவர்கள் 4 வருட அவருடைய சேவை காலத்தில் நடைபெற இந்த அற்புதமான ஒரு ஆயுள் காப்புறுதி மாநாட்டுக்கு ஏராளமான முகவர்கள் பங்கெடுத்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் 40க்கும் மேற்பட்ட நம்ம டிஸ்ட்ரிக்ட் மேனேஜரும் நம்மோடு இருந்து ஒத்துழைப்பு கொடுத்து இந்த வெற்றிகரமாக இந்த மாநாட்டை நடத்துறதா இருக்கட்டும், இல்லை இந்த 4 ஆண்டுகளை அவருடைய சேவை, அவருடைய திட்டங்கள் இது எல்லாத்தையும் வந்து வழி நடத்துறதுக்கு அவர்கள் கொடுத்த ஒத்துழைப்பாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் நாங்களும் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த பொறுப்பு எடுத்து செய்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த 4 வருஷத்தில் திரு கணேசன் அவர்களுடைய தலைமைத்துவத்தில் ஏராளமான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய முகவர்களுக்காக கொடுத்துருக்குறோம். கம்பெனி லெவல்லையாக இருக்கட்டும் அல்லது எங்களுடைய முகவர் அணி லெவல்லையாக இருக்கட்டும், எல்லாருக்கும் எங்களால் முடிஞ்ச ஒத்துழைப்பு உதவிகளையும் நாங்கள் எல்லா காலங்களையும் நல்கி இருக்கிறோம். இந்த மாநாட்டோட நோக்கம் வந்து எடுகேஷன், அதாவது நல்ல விஷயங்கள், உலகத்தரம் வாய்ந்த பேச்சாளர்களை கூட்டு வந்து அவர்களுக்கு எடுகேஷன் பர்பஸ்க்கு வந்து நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொண்டதோடு இல்லாமல் சாதனையாளர்களை நாங்கள் சிறப்புற பாராட்டுறது, அதாவது சாதனையாளர்களுக்கு விருது வழங்குறது. இது வந்து நாங்கள் 29 வருடமாக தொடர்ந்து வழங்கிட்டு வரோம். இப்போ இதுக்கப்புறம் இருக்கிற காலங்களில் நான் 30வது வருடம் வந்து பொறுப்பெடுக்கும் போது இன்னும் சிறப்பான முறையில் இந்த ஐஏடிசி எப்படி வழிநடத்த முடியும், இன்னும் சிறப்பாக இந்த முகவர்கள் எப்படி சாதனையாளர்களாக உருவாக்க முடியும், அடுத்த லெவலுக்கு இவங்களை எப்படி கொண்டு போக முடியுங்கிற திட்டங்களை ஐஏடிசி சார்பில் உட்காந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் எல்லாத்தோட கருத்துக்களையும் கேட்டு உணர்ந்து நல்ல மாற்றங்களை, மேன்மையான மாற்றங்களை உருவாக்குறதுக்கு எல்லா காலங்களிலும் பாடுபடுவோம். இதுதான் நம்மளோட ஐஏடிசியோட உன்னத நோக்கமும் கூட. நிறைய இளைஞர்கள் நம்மோடு இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாத்தையும் நல்வழிப்படுத்தி எல்லோரும் பொருளாதார அடிப்படையில் இவர்கள் எல்லாத்தையும் வெற்றியடைய செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். அதனால அதை எல்லா காலங்களிலும் இந்த ஐஏடிசி செய்ய தயங்காது. நம்மளை நம்பி எந்த இளைஞர்கள் வரார்களோ அவங்களை வெற்றியாளர்களா சாதனையாளர்களா மாற்ற வேணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். அதனால நீங்களும் வெளியில இருக்கிற நண்பர்களும் இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்களும் இந்த வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், வெற்றி அடையணும் அப்படிங்கிற வாய்ப்பு இல்லையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம எல்லா ஐஏடிசி முகவர்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு வழிகாட்ட நாங்களும் காத்திருக்கிறோங்கிறத வேலையில மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்றேன். நன்றி. மிக நேர்த்தியான ஏற்பாடுகள், தன்னம்பிக்கை தரும் எழுச்சிமிக்க உரைகள், பாலிசிதாரர்களை அணுக வேண்டிய யுக்திகள், வளரும் முகவர்களுக்கு சிறந்த வழிகாட்டல், பலத்த கரவொலிக்கிடையே சாதனையாளர்களுக்கு அங்கீகாரம், பரஸ்பர நட்பு என பல்வேறு சிறப்பு அம்சங்களை தாங்கிய நிலையில் ஐஏடிசியின் 2024ஆம் ஆண்டுக்கான 29வது மெகா காப்புறுதி மாநாடு சாதனைக்கு ஒரு மணிமகுடம் சூட்டியதை போல இனிதே நிறைவு பெற்றது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.